புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கோடும் தெய்வாம்சம். செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர்வேலவனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் நீங்கள் இதுவரை அறிந்திடாத பல ரகசிய உண்மைகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர், ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், பிருகநந்தி நாடி ஜோதிடர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிடர், பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணா தேவி மேடம் அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் மேடம். நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி புந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நற்பவி. வாஸ்து குறித்த மிக துல்லியமான விஷயங்களை இந்த ப்ரோக்ராமில் நம்ம பேச போகிறோம். ஒவ்வொரு வாரமும் நான் கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது இந்த வாரமும் உண்டு. 20% என்னோடய ஃபீஸில் நம்மளோட நேயர்களுக்கான ஒரு டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருக்கேன். பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற நற்பவியை வேண்டி வாழ்த்துகிறேன். நற்பவி. நன்றி. சரவணாதேவி இருப்பியல் 369 அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் சூப்பர் டொமைன் மூலமாகவும் சரவணாதேவி இருப்பியல் வாஸ்து அது எல்லா இடங்கள்லையுமே போய் எங்களுக்கு நல்ல விஸ்வரூப வெற்றியை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா மிகையாகாது மேடம். நாங்க ஆசையா ஒரு வீட்டுக்குள்ள குடியேறோம். அது சின்னதாகவும் இருக்கலாம், இல்ல பெருசாவும் இருக்கலாம். ஆனா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், நிம்மதி இருக்கணும், பண வரவு நிறைய இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட தான் மேடம் அதோட போறோம். அந்த மாதிரி இல்லாம வேறுபட்ட தன்மையில, அதாவது நிம்மதி இல்லாத ஒரு தன்மையில அங்க சூழ்நிலை நிலவுச்சுன்னா எங்களுக்கு சொல்லனா துயர் ஏற்படுது அப்படின்னே சொல்லலாம் மேடம். அதாவது எங்களுடைய வாழ்க்கையில இதுதான் வாஸ்து தான் காரணம் அப்படின்னு நாங்க நினைச்சு அது சொல்யூஷன் எடுக்கிறதுக்குள்ள பாதி நிம்மதி இல்லாத தன்மையை நாங்க தாண்டி வந்துடுறோம். பாதி காலங்கள் வருடங்களே ஓடி போயிருது. நமக்கு என்ன பிரச்சனை, எதனால இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்கிற புரிதலை கொண்டு வரத்துக்கே ரொம்ப நாட்கள் ஆயிடுது. நிறைய பேர் இதனால கஷ்டப்படுறத நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பா மேடம். அதோட இல்லாம நீங்க 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து எங்களை ஊக்குவிக்கிறது அது ஒரு நிச்சயமா. இந்த மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால தேவியா நிறைய இந்த வாரம் பார்த்த வீடுகள்லாம் ரொம்ப சின்ன வீடுகள் கூட கூப்பிட்டுருந்தாங்க. ஆஸ்பெஸ்டா ஷீட்டு போட்ட ஒரு வீட்டுக்கு கூட இந்த வாரத்தில் வாஸ்து பார்த்தேன். ஏன்னா 10 ஆண்டுகளாக என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நான் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால நிறைய மக்களுக்கு நான் உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. அதனால இந்த வாரமும் நம்ம இந்த டிஸ்கவுண்ட் மாலை 5 மணி வரைக்கும் யாரெல்லாம் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வாரமும் இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுக்குறேன். இது எவ்வளோ நாளைக்கு கொடுப்பீங்க இப்படிலாம் கேள்விகள் கேட்காதீங்க. நான் எனக்கு என்னோட உள்ளுணர்வு பிரபஞ்சம் எனக்கு எவ்வளோ நாள் இந்த கட்டளை கொடுக்குதோ அது வரைக்கும் தான் கொடுப்பேன். அதற்கு மேலே நீங்கள் வருத்தப்படக்கூடாது. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்திலேயே உங்களோட வீட்டை செக் பண்ணி சரி பண்ணி நிம்மதியான வாழ்க்கையை தேடிக்குங்க. நற்பவி. நன்றி. நான் எங்கே வந்தாலுமே எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் சரி, சிறிய வீடுகளாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் முக்கியம். பணம் ஒரு அளவுகோல் அல்ல. என்னோட மக்கள், என்னோட நேயர்கள் சிறப்படையணும், விஸ்வரூப வெற்றி அடையணும், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட, செல்வாக்கோட, நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வு வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு கொடுத்துருக்கிற இந்த டிஸ்கவுண்ட்டை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். சொல்லுங்க. கண்டிப்பா மேடம். அதாவது வாரம் செவ்வாய்க்கிழமை 5 மணி வரைக்குமே நீங்க இந்த டிஸ்கவுண்ட் கொடுத்து நிச்சயமா நாளைக்கு ஃபோன் பண்ணி கேட்கறவங்களுக்கு என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சட்ட திட்டங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா வைக்கணும். ஒரு நல்ல நிர்வாகம் அப்படிங்கிறது அந்த மாதிரி கரெக்டா நடந்துக்கும் போது தான் அந்த இடத்துல நமக்கு மக்களுக்கு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்க முடியுது. அதனால இன்று ஒரு நாள் மட்டும் மாலை 5 மணி வரைக்கும் தான் இந்த டிஸ்கவுண்ட்.
நாளைக்கு புக் பண்ணுறவங்களுக்கு பழைய கட்டணம் தான் வரும். கண்டிப்பா மேடம். எங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு மேடம். அதாவது சமையலறை அப்படிங்கிறது வந்து ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான பகுதினே சொல்லலாம். நான்லாம் வந்து முதல்ல ஒரு வீடை போய் பார்க்குறேன்னா முதல்ல சமையலறையை தான் போய் பார்ப்பேன், அது எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சமையலறையும் வந்து வாஸ்துவில் பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்றீங்க. ஈசானிய மூலை அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல சமையலறை இருந்துட்டாலோ இல்ல சமையலறை தவறான இடத்துல இருந்துட்டாலோ அதனுடைய பாதிப்பு என்ன இருக்கும், அது எப்படி சரி பண்ணுறது? நிச்சயமாங்க, நீங்க சொன்னது போல இந்த சமையலறை தான் ஒரு குடும்பத்தோட அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சிருக்கு. இன்னொரு கருத்தில் வந்து இது நட்சத்திரங்களின் அடிப்படையில் கிரகங்களின் அடிப்படையில் நம்ம எடுக்கும்போது அது வந்து சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த இடம், பண வரவிற்கான இடம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் வாஸ்துல, பேசிக் வாஸ்துல இருக்குது. எதையுமே நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. நம்ம எவ்வளோதான் எக்ஸ்பர்ட்டாக பெரிய லெவலில் வந்து ரொம்ப துல்லியமான வாஸ்து நம்ம பார்த்தாலும் கூட எப்படி வந்து உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் தமிழுக்கு முக்கியமோ அது போலவே பஞ்சபூத வாஸ்துவும் அடிப்படை வாஸ்துவும் 8 திக்கும் 4 திக்கும் நிச்சயமாக எல்லாருமே தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த இதில் வந்து அடுப்பு வந்து ஈசானியத்தில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பல இடங்களில் நான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்த பிறகு நிறைய வந்து சிறிய வீடுகளுக்கு ரொம்ப கிராமங்களுக்கெல்லாம் போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அங்கே நம்மளோட ஆய்வு அப்படிங்கிறது நான் எடுக்கிறேன். ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வாஸ்து பார்க்கும் பொழுது நிறைய இடங்களில் வந்து ஈசானியத்தில் தான் கிச்சன் வச்சுருக்காங்க. இன்னும் பழைய காலத்துலலாம் நிறைய அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அல்லது வீட்டுக்கு வெளியில் வடகிழக்குலேயே அடுப்பு வெளியில் போட்டு எரிப்பாங்க விறகு வச்சு. இதெல்லாம் நிறைய பார்க்க முடியுது. இப்போ இதனோட பாதிப்பு பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தோட முதல் ஆண் வாரிசு ப்ளஸ் வந்து குடும்ப தலைவர் வந்து ஒட்டு மொத்தமாக ஜெயிக்க முடியாத ரொம்ப ஒரு சிக்கலான சூழ்நிலையில் தான் இருக்காங்க. பொதுவாக ஆண்களே அந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோடையும் ஒரு முயற்சி பண்ணாத ஒரு சூழ்நிலையிலும் ரொம்ப வந்து ஒரு ஆண் தன்மை அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு எழுச்சியோடு இல்லாமல் அவங்க வந்து ஒரு விரக்தி அடைந்த நிலையிலும் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அந்த வீட்டு பெண்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஆட்சி நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இப்போ என்னன்னா அந்த பெண்கள் வந்து அந்த ஆண்களை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அங்கே நம்ம போய் வாஸ்து பார்க்கும் பொழுது தான் இந்த சூழ்நிலைக்கு இந்த ஈசானியத்தில் வச்சுருக்க அடுப்பு தான் காரணம், இந்த சமையலறை தான் உங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுத்துட்ருக்குங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு அக்னி மூலைக்கோ அல்லது வாயு மூலைக்கோ நீங்கள் வந்து அடுப்பை வந்து மாற்றி வைக்கும் பொழுது, சமையலறையை மாற்றும் பொழுது நிச்சயமாக இந்த ஆண்கள் நல்லா மாற்றத்துடன் கூடிய வாழ்க்கை வாழ்வார்கள். நல்ல குழந்தைங்க வந்து ஆண் குழந்தைகள் குறிப்பாக முதல் ஆண்மகன் வந்து அந்த இடத்துல வந்து வெற்றிகரமான ஒரு மனிதராக மாற முடியும் அப்படிங்கிறத நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். கரெக்ஷன் அப்படிங்கிறதும் உடனடியாக பண்ணணும். வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட் என்னதான் நம்ம பண்ணினாலுமே கூட ஈசானிய கிச்சன் அப்படிங்கிறது அந்த இடத்துல வாழ்வாதாரத்தையும் அந்த வீட்டோட அந்தஸ்தையும் நிறைய பாதிக்குது. அப்போ அதை வந்து நம்ம வந்து மாற்றி அமைத்து கொள்ளும்பொழுது நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும். உடனடியாக ஒரு டேபிளை ஈசானியத்தில் இருக்கிற கிச்சனை மாற்றுவதற்கு ஒரு வாரம் 10 நாட்கள் ஆனால் கூட நான் இருக்கும்போதே ஒரு டேபிளை போட்டு நீங்கள் உங்களோட ஸ்டவ்வை எடுத்து வைங்க, குறிப்பிட்ட 22 டிகிரி செக் பண்ணி தரேன், அந்த இடத்துல வச்சு நீங்கள் அடுப்பு எரியும் பொழுது உங்களோட பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். 100% உத்தரவாதத்துடன் பார்க்கக்கூடிய வாஸ்து ஸ்ரீ அழகர் வாஸ்து அப்படிங்கிற நிலையை இன்னைக்கு நிலைநாட்டக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த விதத்தில் ஈசானிய கிச்சன் அப்படிங்கிறதும் பாதிப்பை கொடுக்கும். சில பேர் வந்து வீட்டுக்கு வெளியில் தான் எரிக்கிறோன்னு சொல்லிட்டு வடகிழக்கில் வெளியில் அடுப்பு போட்டு எரிக்கிறது கிராமப்புறங்களில் வழக்கமாக இருக்கிறது. இதையும் மாற்றிக்கங்க. நிச்சயமாக அதுவும் தவறு தான். அது போலவே ஜலமூலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடகிழக்கில் வீட்டுக்கு மேலே ஒரு தொட்டி கட்டி அதில் தண்ணீர் வச்சு அதாவது யூஸ் பண்ணுற ஒரு வழக்கத்தையும் கிராமப்புறங்களில் பார்க்குறோம். இதுவும் தவறு தான். ஜலமூலையாக இருந்தாலும் அது வடகிழக்குன்னு சொன்னாலும் ஈசானியன்னு சொன்னாலும் அந்த இடத்துல பூமிக்கு கீழே தொட்டி கட்டி நீங்கள் தண்ணி வச்சுருக்கான், பூமிக்கு மேலே தண்ணீர் தொட்டி வைக்கும் பொழுது அங்கேயும் ஆண்கள் பாதிக்கப்படுறதை பார்க்க முடியுது. அதனால வந்து ஈசானிய கிச்சன், தண்ணீர் தொட்டிகள் இதெல்லாம் அமைக்கிறத ரொம்ப கவனமாக அமைக்கணும். குறிப்பாக இந்த தென்கிழக்குலேயோ வடமேற்குலேயோ நீங்கள் வந்து அடுப்பு வைத்திருக்கும் பொழுது, கிச்சன் வைத்திருக்கும் பொழுது அந்த இடத்துல நல்ல மாற்றத்தை உணர முடியும். ஆனால் அங்கே வைக்கும் பொழுது அந்த அடுப்பு சரியான திசையில் எரியல அப்படின்னா அங்கேயும் பாதிப்புகளை பார்க்க முடியுது. மேடம் ஒரு குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, இந்த இடத்துல சமையலறை இருந்தால் ஆபத்து அப்படின்ற மாதிரி, அந்த சமையலறையவே மாற்றணுமா இல்லை அடுப்பு எரிக்கிற திசையை மட்டும் மாற்றலாம்? இல்லை, சமையலறையும் ஏன்னா அதுக்கு ஒரு மேடை போட்டிருப்பாங்க, அது அங்கே லோடு தானே. அது எதனால அப்படின்னா இப்போ ஒருத்தர் 2 வீலரில் போகிறாரு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு, அந்த வண்டி விட்டு இறங்கினோன்னா ஃபஸ்ட்டு என்னம்மா பண்ணுறாங்க, ஹெல்மெட்டை தானே கழட்டுறாங்க. எதனால
அந்த ஹெல்மெட் அப்படிங்கிறது அவங்களோட தலையில் அந்த பாரத்தை கொடுத்துட்ருக்கு, அந்த ஒரு இரிட்டேஷனை கொடுத்துட்ருக்கு. அதுபோல் தான் வடகிழக்கு ஃப்ரீயாக இல்லாமல் சமையல் அறை வைத்திருந்தாலும் சரி, அதில் வெயிட்டு நிறைய வச்சுருந்தாலும் சரி, பூஜை அறை வச்சுருந்தாலும் சரி, தேவையில்லாத பொருட்களை போட்டு அடைச்சி வச்சுருந்தாலும் அந்த குடும்ப உறுப்பினர்கள் மொத்த நபர்களும் மன அழுத்தத்தோடையும் ஒரு பாரத்தோடையும் தான், மன பாரத்தோடையும் தான் இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பு இல்லாத சூழ்நிலை, மன குழப்பங்கள், அதிக கடன்கள், இது எல்லாமே நிறைய இருக்கும். இதுக்கெல்லாம் நிறைய தீர்வுகள் நம்ம வந்து பாரம்பரியமான விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்தாலுமே கூட பேசிக் நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது ஸ்ரீ அழகர் வாஸ்து மூலமாக நீங்கள் உங்கள் வீட்டு வாஸ்துவை சரி பண்ணுவது தான் அப்படிங்கிறது தான் நான் வந்து ஆணித்தரமாக சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த வாஸ்து அப்படிங்கிறத கற்றுக்கொண்டு வீட்லேயே அமர்ந்திருக்கிற ஆள் அல்ல நான் டெய்லி ட்ராவல் பண்ணுறேன். டெய்லி பார்க்கக்கூடிய வீட்டோட வாஸ்துக்கும் நான் கற்றுக்கொண்ட விஷயங்களுக்கும் என்ன ஒற்றுமை இருக்கிறது, எந்தெந்த வீடுகள் என்னென்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிற நிறைய ஆய்வு அப்படிங்கிறது இந்த 10 ஆண்டுகளாக நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால நிறைய மாற்றங்களை எளிதாக மக்களுக்கு என்னால் செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பிரபஞ்சம் எனக்கு கொடுத்திருக்கிறது. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. உங்கள் வீட்டோட அடுப்பு எங்கே எரியுதுன்னு பாருங்கள். உங்கள் வீட்டோட வடகிழக்கில் என்னென்ன, ஈசானியத்தில் என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஒவ்வொரு ரூமோட ஈசானியத்தையும் ஃப்ரீயாக விடுங்க. எல்லா ரூம்லேயும் போட்டு அடைச்சி வைக்காதீங்க. தேவையில்லாத பொருட்களை வெளியேற்றுங்க. உங்கள் வீடு எவ்வளோ லேசாக இருக்கோ அவ்வளோ லேசாக இருக்கும் உங்கள் மனசு. தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்துங்க. வாய்ப்பு இருந்தால் மற்றவங்களுக்கு கொடுங்க, இல்லைன்னா ரொம்ப மோசமானது இருந்தால் குப்பையில் போட்டுருங்க. வீட்டை வந்து லேசாக வச்சுக்கோங்க, சுத்தமாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ரூமோட வடகிழக்க ஈசானியத்தை ஃப்ரீயாக விடுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும். பிறகு உங்களோட இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் என்னென்ன தடங்கல்கள் இருக்கோ ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கங்க. இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்க பழைய பொருட்களெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஈசானியத்தை ஃப்ரீயாக விடுங்க. என்ன சேஞ்சஸ் வருதுன்னு கவனிங்க. பிறகு எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் வாஸ்து பார்க்கலாம். இந்த வாஸ்து அப்படிங்கிறது குறிப்பிட்ட தினங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கக்கூடிய இந்த 20% அப்படிங்கிறது இன்றைய நாள்லேயும் பொருந்தும். இன்றைக்கு மாலை 5 மணிக்குள்ளே புக் பண்ணுற எல்லாருக்குமே 20% டிஸ்கவுண்ட்டோட உங்கள் இடத்துக்கே நேரடியாக நானே வந்து வாஸ்து கரெக்ஷன் அப்படிங்கிறது 100% செய்து உங்களை விஸ்வரூப வெற்றியாளராக்கக்கூடிய வாய்ப்பை என் குலதெய்வமும் பிரபஞ்சமும் எனக்கு கொடுத்திருக்கிறது. நன்றி, நற்பவி. அருமையாக சொன்னீங்க மேடம். வீட்டை லைட்டை வச்சா மனசு லைட் ஆகிடும். திருவே தாயே ஆண்டாளே, ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாளே, அருளும் அழகே ஆண்டாளே, நின் மலரடி சரணம் சரணம் அம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி. மேம் நேருக்கிட்ட பேசலாம் மேடம். சொல்லுங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். நல்லது நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்க சார். வணக்கம் நற்பவி, சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க. ப்ரோக்ராம் படம் பார்த்துட்டு மேடம். சரி. பூமி வந்து தென்கிழக்குல லைட்டா எடுத்துட்டு இருக்கு. ஒரு 3 அடி தென்கடல் மீதியே ஒரு 3 ஏக்கர் ஆகுதுங்க. சரி. அதனால அதான் ஸ்பந்தனம் வருங்களா? புரியல. தென்கிழக்கு மூலம் பூமி இழுத்துட்டு இருக்குது, கொஞ்சம் அதிகமா இருக்குது தென்கிழக்கு. தென்கிழக்கு இழுத்து இருந்ததுன்னா அந்த மாதிரி எந்த கார்னரும் இழுக்கக்கூடாதுங்கிறது வாஸ்துல ஒரு ரூல் இருக்கு. அதாவது மனையா இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு வடகிழக்கு ஈசானியம் இழுக்கலாமே தவிர மற்ற 3 திசைகளும் எந்த மூளை வளர்ந்துருந்தாலும் அதற்குரிய பாதிப்புகளை கொடுக்கும். இது வந்து கரெக்ட் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பு. நற்பவி, அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம். எங்கேருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் என்ன? நான் ஈரோடுல இருந்து பேசுறேன் மேடம். என் பேர் மணிகண்டன் மேடம். நல்லது சார். நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்க சார். சொல்லுங்க மணிகண்டன். நற்பவி. வணக்கம் நற்பவி மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. தென்மேற்குல பாதிப்பு இருக்கு மேடம் வீடு. சரி. அந்த பிரச்சனை வீட்டுல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேது மேடம். இன்னும் வாடி வீட்டுக்குன்னா போயிடலாமா அப்படின்னு ஒரு நிலைமையில வந்து வாடகை வீட்டுக்கு, சொந்த வீடு இருக்கிறவங்க இந்த மாதிரி வாஸ்து பிரச்சனை இருக்குன்னு பயந்துக்கிட்டு வாடகை வீட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. எங்களோட ஸ்ரீ அழகர் வாஸ்துவில் வந்து நான் வந்து நிறைய எந்த கார்னர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பாதிப்பை வீட்டுக்குள்ளேயே எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் செய்து கொடுத்துருக்கேன். 180 நாட்களுக்குள்ளே இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையிலேருந்து முழுவதும் வெளியில் வந்து நிம்மதியாக ஆரோக்கியமாக, குறிப்பாக
ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி மூங்கில் கூட்டம் போல உறவுகளோட வாழக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடியது ஸ்ரீ அழகர் வாஸ்து. அதனால வந்து வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இன்றைக்கி டிஸ்கவுண்ட் இருக்குது, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வந்து தென்மேற்கு பிரச்சனையை சரி செய்து வாஸ்துல சிம்பிளாக கரெக்ஷன் பண்ணி அழகாக ரிசல்ட் எடுக்க முடியும். வாய்ப்பு இருந்தால், நம்பிக்கை இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நற்பவி. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்கள் பேசலாம். ஓகே மேடம், இப்போ பேசினவர் சொன்னார் இல்லைங்களா, அதாவது எங்களுக்கு சொந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, வாடகை வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. வாடகை வீட்டிலே எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும்? அந்த வீட்டுக்கு எப்போனாலும் வந்துதான் மேடம். நிச்சயமா அந்த வீட்டோட வாஸ்து அப்படிங்கிறதும் பாதிப்பை கொடுக்குமே. நீங்கள் எந்த வீட்டுக்கு இந்த வீடு வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்லி வாடகை வீட்டுக்கு நீங்கள் மாறிட்டாலும் அந்த சொந்த வீட்டோட பாதிப்பு அப்படிங்கிறது நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு தொடரும். அதை விட சொந்த வீடு இப்போ புதுசாக வாங்கி ஒரு வீடு கட்டியிருக்கோம், அந்த வீட்டை வந்து வாஸ்து சரி பண்ணிட்டோம், அல்ல வாஸ்துபடி தான் நாங்கள் கட்டியிருக்கோம், ஆனால் அதுலேயே எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அப்போ உங்களோட பூர்வீக வீடு ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்குனாலும் அந்த வீட்டோட வாஸ்துவும் உங்களை தொடரும். அப்போ ஒட்டுமொத்தமாக வாஸ்து அப்படிங்கிறது ஒரு வீட்டில் என்ன பாதிப்பு இருக்கோ அதே பாதிப்பை எல்லா இடங்களிலும் வச்சுருக்கோம். உங்களுக்கு எத்தனை ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் ஒரு உங்களோட வீடு பூர்வீக வீடு உதாரணத்துக்கு ஒரு வடகிழக்கில் திண்ணை போட்டு பாதிப்படைஞ்சிருந்தது அப்படின்னா, ஏன்னா பழைய காலத்தில் வீடுகளில் திண்ணை போடுவாங்க, பாதிப்பில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எத்தனை சொத்துக்கள் வாங்கினாலும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த ப்ராப்பர்ட்டியோட வடகிழக்கு அப்படிங்கிறது பாதிப்படைஞ்சிருக்கும். இது வந்து பேசிக்காக வாஸ்துவில் ஒரு ரூலாக செயல்படுது. இது ரொம்ப கவனிக்கணும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்கோ அத்தனையிலையும் ஒரே மாதிரி, ஆனால் வந்து திசை அதே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கும், பலன்கள் வந்து வேறு வேறு வந்துட்டுருக்கும். ஏன்னா அங்கே எத்தனை டிகிரி வடக்கு திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து அந்த விஷயம் அங்கே வேலை பார்க்கும். நற்பவி. அற்புதம் மேடம். அதாவது சொத்தாக எது இருந்தாலுமே அதனுடைய பாதிப்பு இருக்குதான், நிச்சயமாக இருக்க சொன்ன. நீங்கள் எத்தனை சொத்துக்கள் உங்களுக்கு இருந்தாலும் வாஸ்துப்படி இல்லை அப்படின்னா அதற்குண்டான பாதிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறோம் மேடம், அதாவது எந்த அறை வந்து முக்கியமாக நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் போனதுமே, அதாவது இதை ஃபஸ்ட்டு சரி பண்ணிட்டா எங்களுக்கு சரியாயிடும் அப்படி? வடகிழக்கு. அதாவது என்சான் உடம்பிற்கு முகமே பிரதானம். அப்போ தலை தான் முக்கியம். தலை இல்லாத ஒரு வீட்டில் நம்ம வாழ முடியாது. அப்போ ஈசான்யம் வடகிழக்கை ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்க. வடகிழக்கு சரி பண்ணும் பொழுது வரவுகள், மகிழ்ச்சி, நிம்மதி, சரியாக சிந்திக்கும் திறன் எல்லாம் வரும் பொழுது மற்ற எல்லா விஷயமும் மாறும். அதனால வடகிழக்கு தான் பார்ப்பேன் ஃபர்ஸ்ட். அப்போது மேடம், நேயர்கள் கவனத்திற்கு, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் 5 மணி வரை யாரெல்லாம் வாஸ்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் 20% தள்ளுபடியோட நம்மளுடைய புதுயுக நேயர்களுக்காக ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் டாக்டர் சரவணாதேவி மேடம் அவர்கள் வழங்கவிருக்கிறார். அதை பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேடம், நேயர்கள்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. எங்க இருந்துமா பேசுறீங்க? உங்க பேர் என்ன? நான் வந்து கோயிலம்பாக்கம், சென்னையில இருந்து பேசுறேன். நல்லதுமா. நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம்மா. நற்பவி, சொல்லுங்க. எனக்கு எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் ஒன்னும் பண்ண முடியல, வெளியில போக முடியல, ஏதாவது ஒரு நல்லது கோயில்களுக்கு போக முடியல. சரிங்க. வீட்டோட வாஸ்து சரியில்லாத போது சமுதாயத்துல நம்ம வந்து ஒரு மேலெலும்பி ஒரு நிம்மதியான ஒரு அந்தஸ்தோடான வாழ்க்கையை வாழ முடியறது இல்லைங்கம்மா. இதுதான் என்னோட ஆய்வோட நான் ஒரு முடிவா நான் எடுத்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டோட வாஸ்து பாதிப்பில் இருக்கிறதுனால, குறிப்பாக வடகிழக்கு தென்கிழக்கு ரெண்டும் பாதிக்கப்பட்ட வீட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. அது வாடகை வீடாக இருந்தாலும் அதற்கும் பொருந்தும். அப்போ இது வந்து சரி பண்ணிக்கிட்டு வாழ்கிறது தான் நிம்மதியான வாழ்க்கை. ஏன்னா ஸ்ரீ அழகர் வாஸ்துவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக இடிக்காமல் உடைக்காமல் வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட்லேயே நீங்கள் தூங்கக்கூடிய அறையை கரெக்டாக சரி பண்ணி அந்த இடத்துல தூங்கும் பொழுது நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும். நிறைய பேர் உணர்ந்துருக்காங்க இன்றைக்கி. அதனால் வந்து வாஸ்து சரி பண்ணிக்கங்க. இருந்தாலுமே கூட இதற்கு வீட்டில் ஒரு வழிபாடு அப்படிங்கிறத பண்ணுங்கள். இது செல்வ வளத்திற்கும் ஆகட்டும், மன நிம்மதிக்கு எல்லாமே வந்து இது பலன் கொடுக்கும். ஏன்னா குரு அப்படிங்கிறவர் தான் மகிழ்ச்சிக்கு உண்டான ஒரு கிரகம். அது போலவே நம்ம வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கணும் அப்படின்னாலும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை 6 மணியிலிருந்து 6:30 மணிக்குள்ளே வீட்டில் ஒரு குபேரன் படம் வச்சு அந்த படத்துக்கு முன்னாடி 2 நெய் தீபங்கள், அந்த நெய் தீபத்தில் வந்து பஞ்சு திரியும் தாமரத்தண்டு திரியும் போட்டு நெய் தீபம் ஏற்றி அதற்கு முன்னாடி ஒரு பச்சை நிற துணியில்
பச்சை கற்பூரம், ஏலக்காய் வச்சு அதுக்கு மேலே 1 கிராம் தங்கமோ அல்லது உங்கள் வாய்ப்புக்கு காயினா தங்கமோ வைக்கலாம். அல்லது காயின்லாம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க என்ன ஒரு மோதிரமோ ஒரு தோடோ ஒரு செயின் என்ன உங்ககிட்ட தங்கம் இருக்கோ அதை அந்த குபேர படத்துக்கு முன்னாடி வச்சு அந்த அரை மணி நேரம் ஓம் ஸ்ரீ குபேராய நமக அப்படின்னு சொல்லி 108 முறை சொல்லி தீபதூப ஆராதனையோட ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்துக்கிட்டு வாங்க. 9 வாரங்கள் நீங்கள் பண்ணுறதுக்குள்ளேயே நல்ல ஒரு மாற்றம், நிம்மதி அப்படிங்கிறதும் வரும், வாஸ்துவும் சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாஸ்துவை சரி பண்ணிக்கங்க நிரந்தர தீர்வுக்கு. இது போல் வாய்ப்புகளை நிறைய நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். பயன்படுத்தி நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்திக்கிறேங்கம்மா. வெற்றி நிச்சயம். அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம்மா. எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்னங்கம்மா? ஈரோட்ல இருந்து பேசுறேங்கம்மா. என் பேர் செல்விங்கம்மா. நல்லதுமா. நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம் செல்வி, சொல்லுங்கம்மா. அம்மா, எங்க தொழிலும் ஒண்ணும் சரியா இல்லைங்கம்மா. வீடும் கட்டணும்னு நினைக்கிறோம், கட்ட முடியல. எங்க பையனுக்கும் உடம்புக்கு அடிக்கடி முடியாம போகுது. எங்க வீட்லயுமே அடுத்தடுத்தது உடம்பு சரியில்லாதவங்க தான் எங்க வீட்லயும் படுத்து படுத்து காலம் மாறாங்க. சரி சரி அம்மா, இது நிறைய விஷயங்கள் நான் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல கூட ஒரு வாஸ்து பார்த்த ஒரு வீட்டுல சொல்றாங்க, தலைமுறையா அவங்க தாத்தா காலத்திலயும் அவங்களோட அங்க முதல் ஆண் வாரிசு அது ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இறந்துட்டாங்க. அடுத்த ஜென்ரேஷன்லயும் அது போலவே இப்போ அவங்க வீட்டுல ஒரு துர்மரணம் நடந்த பிறகு இது ஏன் ஒவ்வொரு தலைமுறையிலையும் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற கேள்விக்குறியோட வாஸ்துக்காக கூப்பிட்டுருக்காங்க. வாஸ்துவும் அங்கே சரி பண்ணினாலும் இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் ஜாதகத்தை பார்த்து நாடி பிரசரணத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுத்துருக்கேன். இதை சரி பண்ணுங்க, இதை செஞ்சுருங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படின்ட்டு. அதனால் ஆண்கள் குறிப்பாக ஒரு இடங்களில் பாதிக்கப்படுறாங்க, அவங்க ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு இல்லை அப்படின்னா அங்கே கவனிக்கப்பட வேண்டிய திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா வடகிழக்கு தென்மேற்கு. அப்போ இப்போ குடியிருக்கிற வீடு உங்களுக்கு வாடகை வீடாக இருந்தாலுமே கூட அதுலேயும் வாஸ்து கரெக்ஷன் சிம்பிளாக இடிக்காமல் உடைக்காமல் நீங்கள் தூங்கக்கூடிய ஒரு ரூமை சரி பண்ணிக்கலாம். இது ஒரு வாய்ப்பு இருக்குது ஸ்ரீ அழகர் வாஸ்துல. அது போலவே உங்களுக்கு பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு இடம் இருக்குது, காலியாக தான் இருக்குது, இல்லை பழைய வீடு இடிஞ்சு கிடக்குது, இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலுமே அதையும் சரி செய்தால் மட்டும்தான் நீங்கள் நிரந்தரமாக நிம்மதியாக வாழ முடியும். அது போலவே இப்போ இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி கிச்சன் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். கரெக்டான திசையில் தான் அடுப்பு எரியுதா அப்படிங்கிறதும் பார்க்கணும். உங்கள் வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் இப்போ முன்னாடி கேட்டாங்க இல்லைங்களா, எந்த திசையை பார்ப்பீங்க? திசைன்னு பார்த்தா வடகிழக்கு பார்ப்பேன். ஃபஸ்ட்டு நான் வீட்டுக்குள்ளேயே யார் வீட்டுக்குள்ளேயும் வாஸ்து பார்க்க போகும்போது போக மாட்டேன். வீட்டை சுற்றி என்ன இருக்குது, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க எதோ சொல்லுவாங்க. நான் வந்த வேலை அது கிடையாது, நான் சாப்பிட்றதுக்காக வரல. எந்த வீட்லேயும் தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன். நான் வந்த வேலையில் கவனமாக இருப்பேன். வீட்டை சுற்றி என்ன வேலை பார்த்துட்ருக்கு வாஸ்து அப்படிங்கிறத அதை கரெக்ட் பண்ணும்போதே அங்கே நல்ல மாற்றத்தை உணர முடியும். நிச்சயமாக உங்கள் கணவரும் சரி உங்கள் பையனும் சரி வாஸ்து பாதிப்புனால தான் இப்படி இருக்காங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய வாஸ்துவை வீட்டோட வாஸ்துவை செக் பண்ணி சரி பண்ணிவிட்டு நிம்மதியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கிக்குங்க. ஒவ்வொரு தேய்பிர அஷ்டமிக்கும் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரோ அல்லது யோக பைரவரோ இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு 2 மண்ணகலில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் பொருளாதாரத்துலேயும் சரி வாழ்க்கையிலையும் வரும், வாஸ்துபடி வீடும் மாறும். இது ஒரு விஷயம். அது போலவே இந்த மாதிரி கஷ்டங்கள் அப்படின்னாலே நம்ம ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 to 7:30 ஒரு மண்ணகலில் கொஞ்சம் எள்ளு போட்டு உங்களோட வாசப்படியில் வெளியில் கொண்டு வச்சு அதில் ஒரு கற்பூரம் ஏற்றி அந்த எள்ளை எரிச்சிருங்க. எரிச்சிட்டு அதை தூக்கி போட்டு கை கால் கழுவிக்கிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிங்க. நிறைய மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், வெற்றி நிச்சயம். அற்புதம் மேடம். அதாவது வாஸ்துன்னா எங்களுக்கு இருந்த பயத்தை எல்லாம் நீக்கி, அதாவது வீட்டுக்குள்ள வீடு ஒரு கான்செப்ட் இடிக்காம உடைக்காம அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்து வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல மரத்தை எடுத்து இன்னைக்கு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்கு. ஆனா சொல்லக்கூடிய விஷயத்த எப்பவுமே நான் சொல்றது, நீங்களா வாஸ்துவை சரி பண்ணாதீங்க. நீங்க அந்த மாதிரி பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான். அதனால் சரியான வாஸ்து நிபுணரை, சரியான ஒரு யோக நிலையில் இருக்கக்கூடியவங்களை, நல்ல ஒரு லக்ஷ்மிகரமாக இருக்கக்கூடியவங்களை வச்சு வாஸ்து பார்த்து சரி பண்ணி நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கிங்க. அதுக்காக தான் எல்லாருக்குமே 20% தள்ளுபடி அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். நன்றி. நற்பவி. வெற்றி நிச்சயம்.
கண்டிப்பா மேடம், வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மேடம். நற்பவி மேம். அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். விஸ்வரூப வெற்றியுடன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் நானே வந்துட்டுருக்கேன். வாய்ப்பை பயன்படுத்திக்க. அதுபோலவே இன்றைக்கு நம்மளோட புதுயுகம் தொலைக்காட்சியில் 8:30 மணியிலிருந்து உங்களுக்கு வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் நேரலை இருக்குது. எல்லாருமே பாருங்கள். இந்த நேரலையை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லா வளங்களும் நலன்களும் நிச்சயமாக கிடைக்கும். இன்றைய நாளில் நீங்கள் வந்து தாலி சரடு மாற்றுறது ரொம்ப ரொம்ப முன்னேற்றத்தை உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கும். நற்பவி. நன்றி. யோகி ராம் சுரத்குமார், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நன்றி. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.